அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 28/5/2026 வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பயனுள்ள பலன்கள் சாத்தியமாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன் அசர வைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. குடும்ப பிரச்சனையை கலந்தோசித்து இன்று நீங்கள் நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. பூர்வீக சொத்து மூலம் பணவரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்று நேர்மறை எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, அவநம்பிக்கையும் அமைதியின்மையும் காணக்கூடியதாகும். உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதிகம் சாதிக்கலாம். அதிக பணிகள் காணக்கூடியதாகவும் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. எனவே புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். சக பணியாளர்களிடம் உரையாடும் பொழுது கவனம் தேவை. இன்று உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு நடந்து கொண்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் செலவுகள் அதிகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தைரியமின்மை காரணமாக இன்று உங்களுக்கு அசௌகரியமாக உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உங்களுடைய செயல்களை முடிப்பதில் நீங்கள் கடினமாக உணர்வீங்க. சில பணிகள் நிலுவையில் நிற்கக்கூடியதாகவும் இன்றைய சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவை. குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். வருத்தமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் முரண்பாடுகள் எழலாம். இருவருமே பரஸ்பரம் பேசிக்கொள்வதன் மூலம் தீர்வு காணலாம். வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. உங்கள் தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை தக்க வைத்து கொள்ள முடியும். இனிமையான நாள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. செயல்களை எளிதாக முடிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள். செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு. உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் நீங்கள் முடித்து தருவீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை வைத்து கொள்ள முடியும். இன்று வரவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக வங்கி இருப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். இது லாபகரமானதாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக முழு ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துடிப்புடன் நாளாக இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுக்கு நிறைந்து காணக்கூடியதாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். கவனம் மற்றும் சிறப்பான திட்டம் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உங்கள் துணையிடத்தில் விஷயங்களை தீவிரமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. இது நிலையான உறவுக்கு நல்லது அல்ல. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. கடின உழைப்புக்கான உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். கணிசமான தொகை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைவு. தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
கன்னி ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்காது. ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். அதிர்ஷ்டம் காணப்படாது. சக பணியாளர்களின் வளர்ச்சி காரணமாக நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அவர்களுடைய பணியில் நீங்கள் முன் நிலையில் இருக்கக்கூடியதாகும். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்த தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது வன்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. பதட்டம் இல்லாமல் நல்லுறவை ஏற்படுத்த இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு நிதி நிலைமை ஏற்ற இறக்கமாக காணப்படாது. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உயர் அழுத்த வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, சகஜமாகவும் நகைச்சுவை போக்கும் மேற்கொண்டால் நன்மை ஏற்படலாம். பிரச்சனைகளை சமாளிக்கையிலும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்றலாம். இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு கவனமற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்குது. உறவின் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்வலி மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் குறைந்த முயற்சியில் அதிக வெற்றி பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. இதனால் நல்ல ஒரு நன்மை ஏற்படலாம். இன்று முக்கியமான சந்திப்புகளில் கலந்து கொள்வது நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துக்கொள்வீங்க. இது சக பணியாளர்களின் ஆச்சரியமான ஒலிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது அவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடியதாகும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகும். உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் இன்று லாபகரமானதாக இருக்குது. பணியிட சூழல் சாதகமாக இருக்குது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் உற்சாகத்துடன் முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் அவர்கள் உங்களுடைய உறவின் மதிப்பை உணரலாம். போதிய அளவு நிதி காணக்கூடியதாகும். பண தேவைகள் இன்று பூர்த்தியடைய இது உதவும். அதிக அளவில் பணம் சேமிக்கக்கூடிய வகையிலும் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, சிறந்த பலன்கள் தர சாதகமாக அமையாது. கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பரபரப்பான பணிச்சூழல் காணப்படலாம். ஓய்வெடுக்க நேரம் காணாது. இன்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிக்க தவறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. வங்கியில் கணிசமான தொகை பராமரிக்க இயலாது. செலவுகள் காரணமாக கையிருப்பு கரையும். அமைதியின்றி காணப்படுவீங்க. இன்று இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் பாதிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, அனுகூலமான நாளாக இருக்காது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீங்க. இன்று நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய வகையில் கடினமான ஒரு சூழல் காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதால் திட்டமிட்டு மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது நல்லது. அற்ப விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிதாக்கக்கூடிய வகையில் உறவின் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் பொழுது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். பணியிட சூழல் சாதகமாக இருக்கு. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையை அடைவீங்க.
உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். பணவரவு சிறப்பாக இருக்குது. இதனால் உங்களிடம் திருப்தி காணக்கூடிய வகையில் உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.